ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். பிரதமர் மோடியின் ஆட்சியில் பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்றும் பணி தொடர்கிறது தெரிவித்துள்ளார் மத்திய அமைச்சர் எல் முருகன். இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் 2வது தென்னிந்திய கவுன்சில் கூட்டம். தொழில் தொடங்கும் முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உடலில் காயங்களுடன் கட்டிட தொழிலாளி மரணம். அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம். புதுச்சேரி வேதபுரீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற தேரோட்டம். தேரை வடம்பிடித்து இழுத்த ஏராளமான பக்தர்கள். இனி விரிவான செய்திகள். பிரதமர் மோடியின் ஆட்சியில் பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்றும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசின் 11 ஆண்டுகால சாதனை விளக்க புத்தகத்தை புதுச்சேரியில் உள்ள பாரதிய ஜனதா தலைமை அலுவலகத்தில் மத்திய அமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியானது 3வது முறையாக ஆட்சியை பிடித்து 11 ஆண்டுகளை கடந்து 12வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளதாகவும், மோடி தலைமையிலான அரசின் கொள்கை முடிவுகளால் நாடு வளர்ச்சி பெற்றுள்ளது என்றும் மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து அனைத்து துறைகளிலும் ஊழல் முறைகேடுகள் தலைவிரித்து ஆடியதாகவும், பிரதமர் மோடி நாட்டின் வளர்ச்சி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு சேவை, சிறந்த நிர்வாகம், ஏழைகளின் நலன் ஆகியவற்றை முன்வைத்து நாட்டை சீரான வளர்ச்சிக்கு கொண்டு சென்றுள்ளார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் சேதராப்பட்டில் உள்ள 750 ஏக்கர் புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், கடந்த 4 ஆண்டுகளில் 4000 பேருக்கு அரசு வேலை தரப்பட்டுள்ளதாகவும், பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்றும் பணிகளானது தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பாண்டிச்சேரிக்கு தேவையான நிதியையும் நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். பாண்டிச்சேரியினுடைய மேம்பாட்டை உயர்த்தி கொண்டிருக்கிறோம் என்பது பாண்டிச்சேரியில் நீங்களே பார்க்குறீங்க. எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்குறீங்க. அதனால் பாண்டிச்சேரியினுடைய வளர்ச்சி தான் நம்மளுடைய முக்கியமாக இருக்குது. பாண்டிச்சேரி வளர்ந்து கொண்டிருக்கிறது, அவருடைய தலைமையில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இல்லை, அது எல்லாமே கன்சிடர் இல்லைங்க. அது மேலே சொல்லியிருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பேசி அதை முடிவு பண்ணாங்க. இல்லை செயல்படுத்தணும்னு தானே சொன்னார். அது ஒரு நார்மல் இது. நீங்கள் என்ன காது மூக்கு காதெல்லாம் வைக்காதீங்க. நான் நேற்று அதே கொடுத்துல இருந்தேன். அதாவது ஒரு டெக்னாலஜி ட்ரைனிங் கொடுக்குறோம், அதை எல்லாருமே பயன்படுத்தணும்னு தான் சொன்னார். நீங்களே உங்கள் இன்டர்பிரிட்டேஷனை மாற்றாதீங்க. அதாவது தீக்காக்காரங்கனாலே கலவரம் உண்டாக்குபவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய மைண்டில் என்ன இருக்கிறதோ, நம்மெல்லாம் கலவரத்தை உருவாக்கும் நபர்களாக இருக்கிறோம். ஐயோ, அப்போ மற்றவங்களும் உருவாக்கிடுவாங்களோன்ற அந்த பயத்தில் அவர் இருக்கிறாரு தான் எனக்கு தெரியுது. இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற 2வது தென்னிந்திய கவுன்சில் கூட்டத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு முதலீட்டாளர்களுக்கு அழைப்புகள் விடுத்துள்ளார். இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் 2வது தென்னிந்திய கவுன்சில் கூட்டமானது புதுச்சேரியில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் இக்கூட்டத்தில் பங்கேற்று புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களைச் சேர்ந்த தொழில் முனைவோருடன் கலந்துரையாடினார். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற வலுவான சூழல் இருப்பதால் புதிய தொழில் தொடங்க வருமாறு அழைப்புகளும் விடுத்துள்ளார். மேலும் புதிய தொழில் தொடங்குவதற்கான அனுமதி விரைவாக வழங்கப்படும் என்றும், புதுச்சேரி வளர்ச்சிக்கு ஏற்ற வகையில் விமான சேவை விரிவுபடுத்த உள்ளதாகவும், தொழிற்பேட்டைகளின் அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் புதிய தொழில்கள் தொடங்குவதன் மூலம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்க முடியும் என்றும், நாட்டின் சமுதாய மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்றும் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் நிகழ்ந்த கட்டிட தொழிலாளியின் மர்ம மரணம் தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி பகுதியை சேர்ந்த கட்டிட தொழிலாளியான மணிகண்டன் புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் பழைய கட்டிடத்தை இடிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்துள்ளார். இதற்காக அந்த கட்டிடத்தின் மேல் பகுதியில் தங்கியிருந்த நிலையில் ஜூன் 10ஆம் தேதி அவர் கட்டிடத்தின் கீழ்ப்பகுதியில் இறந்து கிடந்துள்ளார்.
அதனைத் தொடர்ந்து அவரது தலை, கை, கால்களில் பல்வேறு காயங்கள் இருந்துள்ளது. மேலும் இதுகுறித்து லாஸ்பேட்டை காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதன் பேரில் காவல்துறையினர் மணிகண்டன் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டுள்ளனர். விசாரணையில் கட்டிடப் பணியில் ஈடுபட்டு அங்கேயே தங்கியிருந்த மணிகண்டன் ஜூன் 9ஆம் தேதி இரவு அதிக போதையில் இருந்ததாகவும் மேற்பகுதியில் படுத்திருந்த போது தவறி விழுந்து இறந்து இருக்கலாம் என்பதும் முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் இதுகுறித்து லாஸ்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள வேதபுரீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள வேதபுரீஸ்வரர் கோவில் மிக முக்கிய ஆலயங்களில் ஒன்றாக திகழ்கிறது. இந்நிலையில் திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஆலயத்தின் 39ஆம் ஆண்டு மகா பிரம்மோற்சவ விழாவையொட்டி திருத்தேரோட்டமானது சிறப்பான முறையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இத்தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை படம் பிடித்து இழுத்தனர். மேலும் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஜூன் 13ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை தெப்போற்சவம், இந்திரவிமானம், ஊஞ்சல் உற்சவம், ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் உற்சவம், திருமுறை உற்சவம் என பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளது. மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் மற்றும் நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் என பலர் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் செல்லும் பேருந்துகள் வில்லியனூர் வழியாக செல்ல வேண்டும் என்று பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் பேருந்து நடத்துனர்களுக்கு போக்குவரத்து காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி, விழுப்புரம், வில்லியனூர் வழியாக செல்கின்ற அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் வில்லியனூர் நகர பகுதிக்கு செல்லாமல் பைபாஸ் சாலை வழியாக செல்வதனால் பயணிகள் பெரும் சிரமத்திற்குள்ளாகின்றனர். அதனையடுத்து காவல்துறை சார்பில் நடத்தப்படும் மக்கள் மன்றத்தில் புதுச்சேரி போக்குவரத்து துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதியிடம் பொதுமக்கள் கோரிக்கை வைத்த நிலையில் மேற்கு போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் மேற்பார்வையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் விதமாக வில்லியனூர் நகர பகுதிக்குள் செல்லாமல் பைபாஸ் வழியாக சென்ற அரசு மற்றும் தனியார் பேருந்துகளை நிறுத்தி வில்லியனூர் நகர பகுதியின் வழியாக செல்லுமாறு பேருந்து ஓட்டுநர் மற்றும் பேருந்து நடத்துனர்களுக்கு அறிவுறுத்தி பேருந்தை நகர பகுதிக்குள் அனுப்பி வைத்துள்ளனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை MTS ஊழியர்கள் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட போவதாக அரசு ஊழியர் சம்மேளன அலுவலகத்தில் அறிவித்துள்ளனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர் சங்க பொதுக்குழு கூட்டமானது அரசு ஊழியர் சம்மேளன அலுவலகத்தில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இக்கூட்டத்தில் 2005 முதல் புதுச்சேரி, காரைக்காலில் பணியாற்றும் 538 MTS ஊழியர்களுக்கு உயர்த்தப்பட்ட சம்பள நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்றும், காலி பணியிடங்களை பதவி உயர்வு மூலம் நிரப்ப வேண்டும் என்பது உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி வருகின்ற ஜூன் 26ஆம் தேதி பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டமும், ஜூலை 2ஆம் தேதி தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு சங்கு ஊதும் ஆர்ப்பாட்டமும், ஜூலை 10ஆம் தேதி போர்ப்பறை முழக்க ஆர்ப்பாட்டம், 14ஆம் தேதி முதல் நாள்தோறும் மாலை 5:30 மணிக்கு நூதன போராட்டங்கள் நடத்தப்போவதாக முடிவுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இக்கூட்டத்தில் சங்க தலைவர் சரவணன் தலைமை வகித்துள்ளார். துணை பொதுச் செயலாளர் குணசேகர பாண்டியன் முன்னிலை வகித்தார். மேலும் சம்மேளன தலைவர் ரவிச்சந்திரன், பொதுச் செயலாளர் முனுசாமி உட்பட பலர் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி சுல்தான்பேட்டையில் உள்ள கண்ணியமிகு காயிதே மில்லத் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச சைக்கிள்களை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை மூலம் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு இலவச சைக்கிள்கள் வில்லியனூர் தொகுதியில் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை கண்ணியமிகு காயிதே மில்லத் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு அரசின் இலவச சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சியானது பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் துணை முதல்வர் மோகன் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு 72 மாணவ மாணவிகளுக்கு சைக்கிள்களை வழங்கி வாழ்த்தியுள்ளார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர்கள், பெற்றோர் ஆசிரியர் சங்க நிர்வாகிகள், திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள் என பலர் பங்கேற்றனர். புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் தேனி வளர்ப்பு பயிற்சி முகாமானது வருகின்ற ஜூன் 20ஆம் தேதி முதல் காலை 10 மணிக்கு நடைபெற உள்ளது. புதுச்சேரி வேளாண் துறை தோட்டக்கலை அலுவலகம், புதுச்சேரி மாநில தேசிய தோட்டக்கலை இயக்கம் மூலம் தேனி பெட்டிகள், தேனி குடும்பங்கள், இதர உபகரணங்கள் மானிய விலையில் வழங்கப்பட உள்ள நிலையில் பயிர்களில் மகரந்த சேர்க்கையில் தேனீக்களின் முக்கியத்துவம் மற்றும் உப தொழிலாகவோ முழு நேர தொழிலாகவோ செய்யக்கூடிய வாய்ப்புகள், தேன் மற்றும் இதர பொருட்கள் விற்பனை வாய்ப்பு குறித்து ஒரு நாள் பயிற்சி அளிக்கும் செயல் விளக்க முகாமானது வருகின்ற ஜூன் 20ஆம் தேதி காலை 10 மணிக்கு தாவரவியல் பூங்காவில் நடைபெற உள்ளது. மேலும் புதுச்சேரி மாநில விவசாயிகள், நகரவாசிகள் மற்றும்
தாவரவியல் பூங்காவில் உள்ள பயிற்சிகள் நேரடியாக கலந்து கொண்டு பயனடையலாம் என்று புதுச்சேரி வேளாண் துறையின் இணை வேளாண் இயக்குநர் தகவல் தெரிவித்துள்ளார். யாசகர் இல்லா புதுச்சேரி எனும் விழிப்புணர்வு வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி சமூக நலத்துறை, சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகம் மற்றும் சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி இணைந்து நடத்தும் யாசகர் மறுவாழ்வு அளிக்கும் திட்டம் பற்றிய யாசகர் இல்லா புதுச்சேரி எனும் விழிப்புணர்வு வாகனத்தை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சியானது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கொடியசைத்து விழிப்புணர்வு வாகனத்தை துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி மற்றும் கள அதிகாரி கருணாநிதி ஆகியோர் தலைமை தாங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நிறுவனர் மோகன் மற்றும் பொருளாளர் சுகுணா, திட்ட அதிகாரி ராஜ்குமார், காப்பகத்தின் பொருளாளர் மிஸ்பா மற்றும் பூவரசன், நான்சி தன்னார்வல தொண்டர்கள், சவரிநாதன், ஏழுமலை, சோபனா, மோகன் ஆகியோர் கலந்து கொண்டு இவ்விழாவில் சிறப்பித்துள்ளனர். அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 8945 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1160 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.